கடந்த நாட்களிலே நாங்கள் உங்களுக்காக தந்திருந்த விடயம்தான் இந்த அவதாரம் பற்றியதான விடயங்கள். இந்த அவதாரம் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற போது அதனோடு சேர்ந்து இந்த ஞானிகள் என்கின்ற ஒரு விடயத்தினையும் நாங்கள் ஒன்றாக பார்க்கின்ற நிலை இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஞானிகள் என்று சொல்லுவது யார், அவர்கள் எவ்வாறு இருக்க போகிறார்கள், அல்லது அதற்கான விளக்கம் என்ன என்று இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றும் எங்களோடு விளக்கங்களை தருவதற்காக ஐயா இணைந்திருக்கிறார் அல்லவா, அவரிடம் இந்த கேள்வியினை நாங்கள் தந்துவிடலாம் விளக்கமாக தரக்கோரி. ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், ஞானிகள் என்று சொல்லுபவர்கள் யார்? நன்றி நிலவரசன். ஞானிகள் யார் என்றால், ஞானம் எது என்ற கேள்வி வருகின்றது. ஞானத்தை உடையவர்கள் ஞானிகள். இன்று நாம் இந்த விடயங்களை விளக்கப்படுத்துவதால் ஞானி என்று அல்ல, கேள்வி கேட்பதால் நீர் ஞானி என்றும் சொல்ல முடியாது. சில வேளைகளில் சொன்னாலும் கூட அது ஒரு உபசாரத்துக்காக சொன்னதை வழிய உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஞானம் என்றால் என்னென்று கேட்டால் அறிவு அல்லது இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம். எமக்குள்ள ஞானம், அதாவது மருத்துவம் படித்திருந்தால் மருத்துவ படிப்பு, தொழில்நுட்பப்பட்டிருந்தால் தொழில்நுட்ப படிப்பு, அது ஊடக அறிவு, அது ஒரு ஞானம். தொழில்நுட்ப ஞானம், கலை ஞானம், சாஸ்திர ஞானம், இப்படி ஒவ்வொரு விதமான அறிவையும் கூட ஞானம் என்று சொல்லுகிறோம். ஞானம் என்றால் அறிவு. எமக்கு உள்ள அறிவு எங்கே இருக்கின்றது? இந்த அறிவு என்று கேட்டால் உடலிலே, மூளையிலே இருக்கின்றது, இதயத்திலே இருக்கின்ற சொன்னால் உண்மையாக மனத்திலோ புத்தியிலோ மூளையிலோ அல்ல, ஆன்மாவிலே இருக்கின்றது இந்த அறிவு. இந்த ஆன்மாவிலே இருக்கின்ற இந்த அறிவைத்தான் நாம் எமது அறிவு அல்லது ஆன்ம அறிவு என்று சொல்லுகிறோம். இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல். எமது அறிவு சிற்றறிவு, அதாவது எங்களுக்கு தெரிந்த விடயங்கள் மட்டும்தான் எமக்கு தெரியும். ஒரு சில துறைகளிலே உதாரணமாக எடுத்துக்கொண்டால், வைத்தியரிடம் செல்லுகின்ற பொழுது காது மூக்கு தொண்டை பார்க்குகின்ற வைத்தியரிடம் சென்று நாம் பல்லு காட்ட முடியாது. கண் வைத்தியரிடம் சென்று நாம் இருதய நோய்களை காட்ட முடியாது. இருதய சிகிச்சை நிபுணருடன் சென்று கர்ப்பப்பை நோய்களை காட்ட முடியாது. கர்ப்பப்பை மருத்துவருடன் சென்று மூட்டுவாதத்தை காட்ட முடியாது. அவரவர் துறைகளிலேயே அவர்கள் அறிவை பெற்றிருக்கின்றார்கள். இந்த அறிவு, நாங்கள் பெறுகின்ற இந்த ஆன்மாவின் அறிவு சிற்றறிவு அல்லது compartmentalized or segmented or fragmented knowledge அல்லது இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவோம். இந்த அறிவு நாங்கள் பெறுவது ரெண்டு வழிகளால். ஒன்று படிப்பறிவு, மற்றது பட்டறிவு, அனுபவம். இந்த படிப்பறிவு பட்டறிவு இரண்டுமே நாங்கள் அறிவை சம்பாதிக்கின்ற தேடுகின்ற வழி. இந்த அறிவுக்கு ஒன்று உண்டு. இந்த வாழ்க்கையிலே நாம் தேடிய அறிவு இந்த வாழ்க்கையோடு அழிந்து போவதில்லை. இது மறுபுறவிக்கும் வரும். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் சொல்லுவார். மறுபுறவுக்கு வருகின்றது என்றால் அப்படியே வருகின்றது என்று அல்ல. 5 2 7 கண்டு பிறந்தவுடனே குழந்தை சொல்லாது. ஆனால் அது கணிதத்திலே வல்லவனாக அல்லது வல்லவளாக இருக்கும். அது பிறந்தவுடனேயே ஆடத் தொடங்காது. ஆனால் ஆட்டம் பழகத் தொடங்கிய உடனேயே நன்கு பரிணமிப்பதாக இருக்கும் ஒரு குழந்தை. இது எல்லாம் முற்புறப்பில் விட்டகுறை தொட்டகுறை. இவ்வாறு பிறவிதோறும் எமது படிப்பறிவினாலும் பட்டறிவினாலும் இந்த ஆன்ம அறிவு அல்லது ஆன்ம ஞானம் வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஆயினும் நாம் இதை நமது படிப்பினாலேயோ அல்லது பட்டறிவினாலேயோ மட்டுமே எமது அறிவை பூரணமாக்கிக் கொள்ள முடியாது. எத்துணை பிறவிகள் எடுத்தாலும், எத்துணை நூல்களை கற்றாலும், எத்துணை அனுபவங்களை பெற்றாலும் எமது அறிவு ஒருபோதுமே இறையினுடைய முற்றறிவு பூரண அறிவுக்கு இணையாகாது, நிகராகாது, கிட்டக்கூட சமனுக்கு வராது என்கின்ற ஒரு அறிவு நமக்கு ஒரு நிலையிலே தோன்றும். அது பக்குவ நிலை. அந்த நிலை வரும் பொழுது நாம் அவனிடம் சரணாகதி அடைவோம். அது அவனுடைய தாளை அடைவதற்கு அணுக்கமான நிலை. அந்நேரத்தில் ஆன்மா இறையுடன் ஒன்றாக சேரும். ஆன்மா இறையுடன் ஒன்றாக சேருகின்ற பொழுது ஆன்ம அறிவு, ஆன்ம ஞானம் இறையினுடைய ஞானமாகின்றது. இறை ஞானம் ஆன்மாவுக்கு கூடுகின்றது. இப்பொழுது அந்த ஆன்மாவுக்குரிய அறிவு அல்லது ஞானம் இறைவனுடைய ஞானம். இதை பதிஞானம் அல்லது சிவஞானம் என்று கூறுவோம். இந்நிலையை அடைந்தவர்களுக்கு இறைவனைப் போல அவர்களும் முற்றறிவு உடையவர்கள்.
இப்பொழுது அவர்கள் முதல் எடுத்திருந்த அறிவு என்று பார்த்தால் அதுவும் அவர்களுடைய அறிவல்ல, அதுவும் இறைவனுடைய அறிவின் ஒரு பகுதியைத்தான் அவர்கள் எடுத்திருந்தார்கள். இப்பொழுது சிவஞானம் அல்லது இறைஞானம் கைகூடுகின்ற பொழுது அதற்கு மேல் அவர்கள் அறிவதற்கு ஒன்றுமே இல்லை. பகவத்கீதையிலே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவார், இதற்கு மேல் அறிவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லுவார். அந்த நிலை வருகின்ற பொழுது அந்த நிலையை அடைந்தவர்களை நாம் ஞானிகள் என்று சொல்லுகின்றோம். இந்த வரவிலக்கணம் இவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த ஞானிகளுடைய வரவிலக்கணத்தை அறிந்து கொண்டால், எங்களுக்கு ஞானத்தினுடைய வரவிலக்கணை அறிந்து கொண்டால், ஞானிகளுடைய இயல்பை பற்றி மேலும் விரிவாக பகவத்கீதையில் குறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம்.